ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டட் குக்கிங். நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரொம்ப டேஸ்டியான முட்டை பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனி கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ஈஸியான முட்டை பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 2 பெரிய வெங்காயம் நேராக கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கிறணுங்க. இப்போ பாருங்கள், நம்ம அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. போதுங்க. இப்போ அதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்து வைங்க. இப்போ அதே எண்ணெயில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நான் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதை லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. நான் முட்டை ஏற்கனவே வேக வச்சு எடுத்திருக்கேன். அந்த முட்டையை சுற்றி நல்லா கீறி விட்டு உள்ளே போட்டுக்கோங்க. அப்போ தான் உப்பு நல்லா பிடிக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு போட்டிருக்கோம். அது நல்லா முட்டையில் உப்பு மஞ்சள் தூள்லாம் நல்லா பிடிக்கணும். அந்த மாதிரி ஒரு எண்ணெயில் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டுங்க. இப்போ நம்ம முட்டை பிரியாணிக்கு முட்டை ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ நம்ம வாங்க பிரியாணி ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க. அதுக்கு நம்ம பிரியாணிக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி ரீஃபண்ட் ஆயில் தான் ஊற்றுறேன். நான் ஒரு 4 ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கேன். இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவு நம்ம நெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ 4-5 பட்டை எடுத்து வச்சுருக்கேன். அன்னாச்சி பூ, ஒரு 3 ஏலக்காய், கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை போட்டுக்கலாங்க. இது உங்களுக்கு முழுசாக போட பிடிக்கலன்னா நீங்கள் மிக்சியில் ஒரு சுற்றி கூட இதில் பொடி பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பிரியாணி இலை அதையும் போட்டுக்கலாம். இப்போ நான் 3 பெரிய வெங்காயம் நேராக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம அதையும் போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கியதும் நான் 5 பச்சை மிளகாயை நேராக கீறி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதையும் போட்டுக்கலாம். அந்த வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வேகணுங்க. சூப்பராக இருக்கும் பொரிஞ்சு வந்தால். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா வதக்கியாச்சு. நான் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி எடுத்து வச்சுக்கேங்க. நான் வதக்கிக்கிட்டே இருங்க, அப்போ தான் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாங்க. இது நல்லா இஞ்சி பூண்டு விழுது நல்லா ப்ரௌன் கலரில் வரணும், நல்ல டேஸ்ட் கிடைக்கும். நீங்கள் பிரியாணிக்கு பொதுவாகவே நம்ம இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதக்கிட்டோம்னா நல்ல டேஸ்ட் கிடைக்குங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. கலர் நல்லா மாறிடுச்சு பாருங்கள். இப்போ நான் ஒரு 4 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஒரே மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. தக்காளியும் நல்லா குழஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் போட்டிருக்கேங்க.
இது 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூளுங்க. 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் போட்டிருக்கீங்க. ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அதனால் 1 டீஸ்பூன் தான் நான் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்படுதுன்னா நீங்கள் 2 ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 1 கப் அளவு நான் தயிர் ஆட் பண்ணுறேன். தயிர் நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க சாப்பாடுக்கு. நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ கொத்தமல்லி தழை, புதினா தழை போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே அரிசி ஊற வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரிசியை இப்போ கழுவி போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரிசி வேகிறதுக்கான தண்ணி ஊற்றணுங்க. நான் 1.5 கப் அரிசியை எடுத்திருக்கேன். அதனால் 3 கப் தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ அது நல்லா கொதித்து வரட்டுங்க. இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். இது நல்லா கிளறி விட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் அரை வேக்காடு வேகணுங்க. அரிசி கொஞ்சம் நல்லா வெந்து வரணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இன்னொரு தடவை மூடி போட்டு வச்சுக்கோங்க, வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா தண்ணி வற்றிருச்சு. லேசாக அரிசியெல்லாம் மிதந்து வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான், நல்லா வெந்துருச்சு. அரிசி பாதி அளவு வெந்திருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டையை இதில் வைக்கணுங்க. இப்போ வச்சு அது உள்ள எண்ணெயெல்லாம் அதில் ஊற்றிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பொரித்து எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தையும் இதில் இப்போ போடணுங்க. மேலால் அப்படியே தூவி விட்டுக்கோங்க வெங்காயத்தையும். நல்ல டேஸ்ட் இருக்குங்க. இந்த மாதிரி வெங்காயம் போட்டு நீங்கள் முட்டை பிரியாணி பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ வேகட்டும். கொஞ்சம் தம்மில் வைக்கணும். சப்போஸ் நீங்கள் தம்மில் வைக்க விரும்பலைன்னா நீங்கள் குக்கர் மூடி போட்டு லாக் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி குக்கர் மூடி தான் போட்டு லாக் பண்ண போகிறேன். விசில் போட்டு நீங்கள் ஒரு விசில் வர அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஒரு விசில் வரட்டுங்க, வெயிட் பண்ணுவோம். இப்போ ஒரு விசில் வந்துருச்சு, நான் எடுத்துட்டேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், சூப்பரான பிரியாணி நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ எடுத்து பார்ப்போம். பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருந்துச்சுங்க பிரியாணி. நான் எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ.